சொத்து வரி உயர்த்தப்பட்டதை கண்டித்து அதிமுக சார்பில் மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சிகளில் மனித சங்கிலி போராட்டம் நடத்தப்படும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் பல்வேறு மாவட்டங்களில் அதிமுகவினர் மனித சங்கிலி போராட்டங்களை நடத்தினர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் கெட்டப்பா அங்காடி அருகே வரி உயர்வை திரும்ப பெற வலியுறுத்தி அதிமுகவினர் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது 6% சொத்து வரி உயர்த்தப்பட்டதை கண்டித்து மாவட்ட செயலாளர் பவுன்ராஜ் தலைமையில் பல்வேறு நிர்வாகிகள் கண்டன உரையாற்றினர். அத்தியாவசிய பொருட்களின் விலையை கட்டுப்படுத்தவும், பத்திரப்பதிவு கட்டண உயர்வையும், மாணவர்களின் கல்விக் கடனை ரத்து செய்ய வேண்டும் எனவும், அதிகரித்து வரும் போதைப் பொருட்கள், கஞ்சா, கள்ளச்சாராயம் பயன்பாட்டை கட்டுப்படுத்த தவறிய தமிழக அரசை கண்டித்தும் முழக்கமிட்டு 200க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அந்த கல்வெட்டை அந்த பல்கலைக்கழகத்தை இன்னைய வரைக்கும் 3 ஆண்டு காலம் இந்த ஸ்டாலின் உங்களுக்கு பல்வேறு சோதனை இன்னும் அதிகமாக காத்திருக்கு. குடிநீர் வரி ஏற்றிட்டாரு, பால் வரி ஏற்றிட்டாரு, சொத்து வரி ஏற்றிட்டாரு. திமுக ஆட்சியில மின்சார கட்டணம் ஏறி போச்சு. மின்சார கட்டணம் ஏறி போச்சு. 3 மடங்கு ஏறி போச்சு. என்ன ஆட்சி? என்ன ஆட்சி? இதேபோல் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி புதிய பேருந்து நிலையம் எதிரே அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட அவைத் தலைவருமான PV பாரதி தலைமையில் 100க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் கையில் பதாகைகளை ஏந்தி சொத்து வரி உயர்வை திரும்ப பெற கோரி திமுக அரசுக்கு எதிரான கோஷங்களையும் எழுப்பினர். இதேபோல் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா பொறையார் பழைய பேருந்து நிலையத்திலிருந்து புதிய பேருந்து நிலையம் வரை அதிமுக சார்பில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. 40 மாத காலமாக தமிழக மக்கள் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருவதற்கு காரணமான திமுக அரசை கண்டித்தும், மக்கள் நலன் கருதாமல் உயர்த்தப்பட்ட சொத்து வரியை உடனடியாக திரும்ப பெற வலியுறுத்தியும் அதிமுக சார்பில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. அதிமுக மாவட்ட செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பவுன்ராஜ் அறிவுறுத்தலின் பேரில் நடைபெற்ற இப்போராட்டத்தில் புரட்சித் தலைவி அம்மா பேரவை மாநில துணை செயலாளர் மார்கோனி கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். இதில் தரங்கம்பாடி பேரூராட்சி செயலாளர் கிருஷ்ணசாமி, அதிமுக செம்பனார் கோவில் வடக்கு ஒன்றிய செயலாளர் ஜனார்தனன், தெற்கு ஒன்றிய செயலாளர் கண்ணன் மற்றும் நிர்வாகிகள், தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள்.